கணேசனான் பமிலன் கிழக்கிலிருந்து கதைக்கிறேன். இன்றைக்கு எனக்கு ஒரு போலண்டு வந்தது. தாங்கள் டைலாக் ஆஃபீஸில் இருந்து கதைக்கிறோம். எனக்கு மிக அதிர்ஷ்டமூடாக 5 லட்சம் விழுந்திருக்குதுன்னு சொல்லினார்கள். அதே பிற்பாடு நான் போனை எடுத்து கதைச்ச உடனே உங்கள் அக்கவுண்ட் நம்பர் கேட்டார்கள். அப்போ நான் அதை கொடுத்தும் பொழுது பிறகு சொன்னார்கள் உங்களுக்கு வங்கியில் பணம் வருவோம்னு சொல்லி ஒரு நம்பர் வரும் சொல்லுங்க வேண்டார். நான் அந்த நம்பரை சொன்னேன். அதுக்கு பிறகு என் அக்கௌண்ட்லேருந்து 50,000 2 லட்சம் ரூபாய் பணத்தை அறவிட்டார்கள். அப்போ நான் உடனடியாக சென்று வங்கிக்கு முகாமையாளருக்கு போய் சொல்லி உடனடியாக பிளாக் பண்ணி அதை தொடர்ந்து போலீஸ்லேயும் போய் என்டிஏ போட்டு வந்தேன். இதுல போய் கொண்டிருக்குது. இல்லை நான் கொண்டு அதான் சொல்லுவேன். மிச்சம் என்ன நடந்தேன்னு தெரியாது. பிளாக் பண்ணின அப்புறம் அந்த மெசேஜ் வரும்போது தெரியாது. அது நாளைக்கு செக் பண்ண தான் தெரியும். அந்த அக்கௌண்ட் இப்போ 2 லட்சம் போட்டுது. இந்த மெசேஜ் வந்தது. மிச்சம் படியே போய் நான் அந்த பேங்கை செக் பண்ணினா தான் தெரியும். இந்த எனக்கு தெரியும் நான் இவ்வளோ காசு கிடந்தது இவ்வளோ கிடக்குன்னு நான் சொல்லி தெரியும். எதிர்பார்க்கவில்லை. எனக்கு அந்த 5 லட்சம் விழுந்த விஷயத்துக்கு ஒரு கார்டுக்கு போர் அடிக்க நான் எடுக்கல. 2ஆம் கட்ட எடுக்கல நான் எடுத்து அப்போ முகவர் கதைக்கிற மாதிரியே கதைச்சார்கள். 1 அமர்த்தினா சொல்லும் 2 அமர்த்தினா சொல்லும் என்ற மாதிரி நானும் அதையே கொடுத்து கொண்டு இருந்தேன். அப்போ திடீரென்று பார்க்க தான் என் அக்கௌண்ட்டில் பேலன்ஸில் பணம் குறைஞ்சி கொண்டு இருந்தது. அதை கண்டுட்டு தான் முகாமையாளர்கிட்ட ஓடி போய் டக்குண்டு பிளாக் பண்ணி போட்டு தான் போலீஸில் மெதியை போட்டு ஒரு துண்டை எடுத்துகிட்டு இருக்கிறேன். மக்களாகிய நீங்கள் எனக்கு நடந்தது மாதிரி நடக்காமல் நீங்கள் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்க வேணும். இந்த தேவையில்லா கோடுகள் வாரதை ஃபோனுகள்லேயே எடுக்காமல் அக்செப்ட் பண்ணாமல் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.